அது என்னவோப்பா இன்னைய வரைக்கும் அட்லியை எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு இவ்ளோ கோடி சொத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாய புழக்கிற அளவுக்கு தான் அவரோட சொத்து மதிப்பு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அட்லி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய சினிமால இன்னைக்கு வந்து டாப் பீக்ல இருக்க ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இன்னைய வரைக்கும் புரியவே இல்ல. அவர் ஏன் ஒரு இயக்குனரா யாராலையும் ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களோட அவர் பேர் கண்டிப்பா இருக்கு. அட்லி இயக்கிய ஜாவான் படம் இன்னைக்கு உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேல வசூல் வச்சிருந்தாலுமே அட்லி இன்னைக்கு பிரம்மாண்டமான உயரத்துல இருக்காரு அப்படிங்கறதை ஏத்துக்கவே முடியல. இந்த நிலையில அட்லியோட அடுத்த படத்துல யார் நடிக்க போறாங்க தெரியுமா? அல்லு அர்ஜுன் அவர்கள் தான். சோ இது தெலுங்கு படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட வேலை எல்லாமே ஆரம்பிச்சாச்சா, கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான அறிவிப்பு வெளியே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லி இப்ப எல்லாம் தமிழ்நாடு பக்கம் வரதே இல்லங்கிறாங்க. ஏன்னா மும்பையிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ணிட்டாராமா. சொல்ல போனா அங்கேயே செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட்லி என்னதான் பெரிய பெரிய ஹிட்டான படத்தை எல்லாம் கொடுத்தாலுமே ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை தமிழ் படத்துல இருந்து இவர் காப்பி அடிச்சுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமா தெரியுது. அதுலயும் சமீபத்துல ஜாவான் படத்துல வந்த ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அஜித் நடிச்ச ஆரம்ப படத்துல இருந்து ஒரு சில கதையை திருடிட்டாங்களோ, அதுல இருந்து பாதி அப்படியே உருவி இது பக்கம் காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா என்ன ரசிகர்கள் எல்லாம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே பாக்ஸ் ஆபீஸ் படம் வேற லெவல் ஹிட் கொடுத்ததுனால ரசிகர்கள் அது எல்லாமே மறந்துட்டாங்க. சோ அப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம இந்தியா பக்கம் அவர் வரதே கிடையாது. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்தியாவுல இயக்குனரா இருந்து இவ்ளோ சம்பளம் வாங்குற ஒரு பர்சன் அப்படின்னா அது நம்ம அட்லி அவர்கள் தான். கிட்டத்தட்ட சொல்லணும்னா 30 கோடி கிட்ட வாங்குறாராமா. இவரோட சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட 60 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடடே காப்பி அடிச்சு இவ்ளோ சம்பளம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.